நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் முதல்வர் பதவி ஏற்பாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நேத்து வரைக்கும் போயிட்டு இருந்து. அதுக்கப்புறம் நேத்து 10 மணிக்கு மேல கள சூழலே மாறி இருக்கே, இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இங்கே இருக்க அதிகாரிகள்லாம் கவர்னர் உத்தரவு போடுறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் 7ஆம் தேதி பதவி ஏற்றுக்க போகிறாரு, ராகு காலம் முடிஞ்ச உடனே அப்படிங்கிற எண்ணத்தில் நம்மளுடைய நேரு விளையாட்டு உள்ளரங்கில் இதுவரை அங்கே எந்த விதமான பதவியேற்பு விழாவும் நடந்ததில்லை. அதுக்குள்ளே நடக்கலான்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகள், ரொம்ப ஜரூராக வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதே போல் என்ன ஆயிடுச்சுன்னா 5ஆம் தேதி காலையிலேயே வாகனங்கள், அதாவது சிஎம்முக்குன்னு சில வாகனங்கள்லாம் இருக்குது, கான்வாய் பாதுகாப்பு அந்த வெஹிக்கிள்ஸு, அதனுடைய பாதுகாவலர்கள் எல்லாருமே போனாங்க. 5ஆம் தேதி அவருடைய பனையூர் பங்களாவுக்கும் அவருடைய இன்னொரு வீடு இருக்க அந்த ஏரியாவுக்கும் எல்லாருமே போனாங்க. எல்லாமே பரபரப்பாக இருந்துச்சு. அந்த தெருக்களே பேரிகேட் போட்டு யாரும் போக வர்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் கவர்னருக்கு லெட்ரு கொடுத்ததில் கவர்னர் நேற்று 1:30க்கு வர சொல்லியிருந்தார் போல இருக்குது. நேற்று 1:30க்கு போய் பார்த்தாரு. பார்த்தபோது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கவர்னர் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. கவர்னர் என்ன சொன்னாருங்கிறது இன்னும் வெளிப்படையாக வெளியில் வரல. ஆனால் அந்த வட்டாரம், கவர்னருடைய வட்டாரங்கள், அவங்க செக்ரட்டரிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த சில வார்த்தைகளை வெளியில் விட்டுட்டாங்க. என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நெறிமுறையை வகுத்துருச்சு. ஏன்னா புதுசாக ஆட்சி அமைக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஃபுல் மெஜாரிட்டியை சப்மிட் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாமே தேர்தல் முடிஞ்சு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியாச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை எல்லாரும் ஆதரவு தெரிவித்து 118 ஆதரவு இவருக்கு இருக்கணும். 118 ஆதரவு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அதனால் நீங்கள் 118 ஆதரவாளர்களை கொண்டுட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பதவியேற்புக்கு டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கவர்னர் சொல்லிட்டாரு. இதுலேயே பெரிய விஷயம் என்னன்னா, கவர்னர் சொல்லாமலே இவங்க பதவியேற்பு நாங்கள் 7ஆம் தேதி பண்ண போகிறோம். எப்படி 7ஆம் தேதி பதவியேற்பு பண்ண போகிறோம், நேரு விளையாட்டு அரங்கில் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் இவங்களா, அதாவது முடிவு பண்ணிக்கிட்டாங்க. முந்திரி கொட்டம். அதுதான் சார். இப்போ இதுல எல்லாருமே எழுப்புற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது முதல்ல பதவி ஏற்றுருவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 வாரத்துல தான் எம்எல்ஏக்கள் நிரூபிக்கப்படுவாங்க. 118 எம்எல்ஏக்கள் நிரூபிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான ப்ரொசீஜர். விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இப்போ இந்த ப்ரொசீஜர் மாறி இருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, கேட்கலையா உங்களுக்கு காதுல? சுப்ரீம் கோர்ட்டுடைய நெறிமுறைகளை வகுத்துருச்சு. அதில் இந்த குதிரை பேரங்கள்லாம் நடக்கும். இப்போ 2 வாரம் டைம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சட்டமன்றத்தில் சபாநாயகர் வந்துடுவார், எல்லாரும் பதவி பிரமாணம் எடுப்பாங்க. பதவி பிரமாணம் எடுத்ததுக்கப்புறம் குதிரை பேரம் நடக்கும். குதிரை பேரங்கள் நடந்து இவங்களுக்கு ஆதரவுங்கும் போது எல்லாரும் கையை தூக்குவாங்க. ஆனா இப்ப விஜய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாட போறதாவும், விஜய் அவர்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஏமா, யாரு தீர்ப்பு வருது வரலைங்கிறத பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லடா. நான் என்ன சொல்றேன்னா, இவருடையது 107 தான். ஏன்னா 108க்கு 1 குறையுது, 107 தான். 107லையும் ஒரு சபாநாயகர் போயிடுவாரு. அப்ப எவ்வளவு இருக்கும்? 106 தான் இருக்கும். 106க்கு போச்சுன்னா 118க்கு எத்தனை வேணும்? இன்னும் ஒரு 106 இருக்காங்கல்ல? ஆமா, 6 இருக்காங்க. இன்னும் 12 தேவைப்படும். 12 தேவையில 5 பேர் இவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ். அப்ப மீதம் எவ்வளவு வேணும்? 7 பேர் தேவைப்படுது. இந்த 7 பேர் தேவைப்படும் போது அப்ப எந்த கட்சியில இருந்து வர்றாங்க, யார் வர்றாங்க, யார் ஆதரவுன்னு அவங்கள்ட்ட இப்ப காங்கிரஸ்ல கடிதம் வாங்கின மாதிரி இவங்கள்ட்டையும் கடிதம் வாங்கி கவர்னர்கிட்ட கொடுத்தா முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். அதை விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், மயிருக்கு போறோம்னா போயிட்டு வா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? விஜய் அவர்களுக்கு இன்னும் வேறு சில கட்சிகள் ஆதரவு கொடுக்க தயாரா இல்லையா? அதனாலதான் இந்த சூழல் உருவாகி இருக்கா? ஏமா, இல்லையா இருக்காங்கிறது நம்ம ஜோதிடம் பார்த்து சொல்ல வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்றிய அரசு இப்போ அவங்க எடை போடுறாங்க. அதிமுக பெஸ்டா, திமுக பெஸ்டா, விஜய் பெஸ்டா அப்படின்னு பார்க்குறாங்க. எப்பயுமே ஒரு டெல்லியை பொறுத்த மட்டும் பாருங்க,
ஒரு வெறும் 2 எம்பி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 70 எம்பி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 200 சொச்சம் எம்பி வந்தாங்க. இப்போ 400 சொச்சம் எம்பி வந்து ஆட்சி வச்சாங்க. இப்போ 300 சொச்சம் எம்பி வந்து திரும்ப ஆட்சி வச்சுருக்காங்க. அப்போ படிப்படியாக அவங்க மேலே வந்திருக்காங்க. மேற்கு வங்கத்தில் எதிர்கட்சியாக இருந்தாங்க. இன்னைக்கு மேற்கு வங்கத்தினுடைய ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. 2 கட்சி இருந்தால் தான் அது சாத்தியம். தமிழ்நாட்டிலே அதிமுகவா திமுகங்கிறது தான் சாத்தியமாக இருந்துச்சு. காங்கிரஸ் இல்லை, அது கணக்கில் இல்லை. பாஜகவும் கணக்கில் இல்லை. மேற்கு இதை எடுத்துக்கோங்க, நம்ம கேரளா எடுத்துக்கோங்க. கேரளாலையும் 2 கட்சி தான். ஒன்று காங்கிரஸ், ஒன்று வந்து கம்யூனிஸ்ட். அவங்க இப்போ இவ்வளோ கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி அமையுது. கர்நாடகாவும் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஆந்திராவும் எடுத்துங்க. இது மாதிரி அதாவது 2 கட்சி சிஸ்டம் தான் அதில் சரியாக சக்சஸ் ஆகும். சரிங்களா? இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து நாளைக்கு வந்து அதிமுக நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், திமுக வந்தால் கூட மறைமுகமாக நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இவங்களை வந்து வளர விட்டோம்னா நாளைக்கு நம்ம உள்ளே நுழைய முடியாது. பிஜேபி உள்ள வர முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம வர முடியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல போகிறாங்க. இப்போ எங்கள் முதலமைச்சர் வந்து முடிவு, அவர் கையில் தான் முடிவு இருக்கு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ எங்கள் முதலமைச்சர். முதல்வர் அவர்கள் இதுல என்ன முடிவு எடுக்கணும்? இல்லை, முதல்வர்னா இப்போ முதல்வர் இல்லை, முன்னாள் முதல்வர் வந்து அவர் தான் முடிவு எடுக்கணும். அவர் என்ன முடிவு எடுக்கணும்னா, சரி நம்ம வந்து திமுகவுடைய திமுக கூட்டணி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா, அவர் எடப்பாடி கிட்ட ஒரு போன் போட்டு பேசினார்னா முடிஞ்சு போச்சு விஷயம். இதற்கு எடப்பாடி அவர்களும் ஒத்துப்பாரா? 100க்கு 100 ஒத்துப்பாரு. ஏன்னா இவ்வளோ காலமா வந்து அதிமுக திமுக வந்து 2 கட்சியுமே வந்து ஒரு கட்சியை வந்து எதிர்த்துட்டு தான் வந்து ஆட்சியை அமைக்கிறாங்க. எதிரும் புதிரா இருந்த 2 பேரும் இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒண்ணு கூடனா அது மக்கள் வந்து எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டு இப்ப விஜயை தேர்ந்தெடுத்தாங்க? லூசு கழுதிகள், அந்த நாடே நாசமா போயிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோ. இப்ப விஜயை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, என்ன இதுல இவர் எல்லா தொகுதிக்கும் பரப்புரைக்கு போனாரா, இல்ல நான் மக்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இப்படி இதெல்லாம் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், அதனால மக்கள் எனக்கு வாக்களிங்கன்னு சொன்னாரா? என்ன பண்ணாரு இவரு? சரி, இப்போ நீங்க போன வீடியோல கூட பேசியிருந்தீங்க, இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்து 2 கட்சியுமே முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கே, ஏற்கனவே 2 கட்சிகளும் பாஜகவுடைய கையில இருக்குன்னு எடுத்து. நான் என்ன சொல்றேன், பாஜகவுடைய கையில இல்ல. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நான் வந்து 4 நாளைக்கு முன்னாடி சொல்லும் போதே இவங்க யாருக்குமே வந்து மெஜாரிட்டி இல்லை, இவருக்கு வந்து டிஸ்மிஸ் ஆச்சுன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னா இல்லையா? இன்னைக்கு அதுதானே இன்னைக்கு பரப்புரை போயிட்டு இருக்கு. எல்லா சேனல்லையும் நான் என்ன பேசணும் அதுதான் பேசிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணும். அதை அமைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் இன்னொரு இதையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் எதிருமா இருக்காங்களே, இப்போ எம்எல்ஏ ஜெயிச்சு வந்துட்டோம். 5 வருஷத்துக்கு இதே எம்எல்ஏக்கள் தான். இந்த 5 வருஷத்துக்கு நம்ம வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு வந்து இந்த விகிதாச்சாரத்தை பிரிச்சுக்கிறலாம். நமக்கு இருக்க எம்எல்ஏ எத்தனை %, அவங்களுக்கு இருக்க எம்எல்ஏ எத்தனை %, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளாட்சியை பிரிச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி அமைக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி ஆட்சி அமைச்சிட்டு உள்ளாட்சியை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வாபஸ் வாங்கி இது பண்ணிடலாம். ஏறக்குறைய ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் வந்துடும். அப்போ ஆட்சியை கலைச்சிடலாம். ஆட்சியை இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தாலுமே ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழல் தான் உருவாகும்னு சொல்றீங்களா? ஏமா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடப்பாடி வந்து இந்த 4.5 ஆண்டுக்கு ஆளும்போது அவருக்கு 122 தொகுதிகள் இருந்தாங்க. இருந்துமே வந்து அப்போ வந்து வெளியில தான் இருந்தாங்களே தவிர உள்ளே இல்லை. உள்ளே தேவைப்படும் போது அப்போ 12 எம்எல்ஏக்களை வந்து திரும்ப அவர் ரெக்வஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டுட்டு வந்து தான் அவர் ஒரு ஸ்டெடியான ஆட்சி கொடுக்க முடிஞ்சிச்சு. 122 இருந்துமே இப்போ வெறும் 118 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு 118ல் யாராவது ஒருத்தர் ஒரு பணம் கொடுக்குறேன்னு பணத்தை கொடுத்தா, இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டா விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவுந்துரும் சொல்றீங்க. திமுக அதிமுக நீ ஏன் அங்க எதுக்கு அவங்க மேல பழிய போடுற? அக்கா, அப்படியெல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி வந்து யாராவது விலை கொடுக்கமா, யாராவது இல்ல. இப்ப இவங்களையே எனக்கு மந்திரி பதவி வேணும்னு கேட்கிறான், எனக்கு மந்திரி கொடுக்கல, அதனால நான் வந்து ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணிட்டானா அப்ப என்ன பண்ணுவ? இருமா, இவ்வளவு நாளா எல்லாருமே இருக்கான்.
மந்திரி பதவின்னு வந்துருச்சுன்னா அந்த சொகுசு வாழ்க்கைக்கு அடிமையாயிருவான். அப்ப அந்த சொகுசு அப்ப அந்த 118 எம்எல்ஏக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, எனக்கு அமைச்சர் பதவி. அதைத்தான் சொல்றேன். 118 எம்எல்ஏக்கள்ல இப்ப 118 இல்ல 106 தான் இருக்குது. இப்ப வெளியில இருந்து வர்றாங்க இல்லையா, இப்ப காங்கிரஸ்ல இருந்து வர்றவங்க இதுவரை வந்து அவங்க கிட்டத்தட்ட 67க்கு அப்புறம் அமைச்சரா இல்ல, எங்களுக்கு 2 அமைச்சர் வேணும்னு கேட்கிறான்னு வச்சுக்கோ, கொடுத்தான் ஆகணும். சப்போஸ் வேற யார் கம்யூனிஸ்டும் வரமாட்டாங்க, அப்படி இன்கேஸ் வந்தாக்கா அது ஒரு 4 தொகுதி வருதுன்னு வச்சுக்கோ, அந்த 4 தொகுதிக்கு அவங்க வந்து அமைச்சர் கேட்க மாட்டாங்க, சபாநாயகர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியல, புரியுதா? ஏன் நான் என்ன சொல்றேன், அது பார்லிமெண்ட்ல வேணா சபாநாயகர் கேட்டுக்கலாம், சட்டமன்றத்துல எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 கம்யூனிஸ்டுக்கும் 2 மந்திரி கொடுக்கணும், 2 கம்யூனிஸ்டுக்கும் 2 மந்திரி. அவங்களுக்கு ஏற்கனவே 5 வச்சிருக்கவங்களுக்கு 2ஓ 3ஓ கொடுக்கணும். அப்ப அது இது உங்க கட்சிக்கே வந்து இதாயிடுச்சு. இன்னும் ஒரு 2 பேர் வேணும் இல்ல, அந்த 2 பேர்த்துக்கு ஒரு 2:1ங்கிற முறையில ஒரு மந்திரி. அப்ப கிட்டத்தட்ட 6 மந்திரி வெளியில இருந்து வர்றவங்களுக்கு போயிடுது. மீதம் இவர் வந்து ஒரு 24 25 மந்திரிகள் அமைக்கிறாரு. இந்த இவருக்கு இருக்கக்கூடிய இந்த 107 இல்ல 106ல வந்து இவர் சீஃப் மினிஸ்டரா போயிட்டாருன்னா, 106ல சீஃப் மினிஸ்டர் ஒன்று போயிட்டாருன்னா 105. இந்த 105ல் வந்து இவர் ஏற்கனவே 30 பேர்த்துக்கு லிஸ்ட் போட்டு வச்சுட்டாரு. இப்போ அந்த 30 பேர்த்துக்கு மினிஸ்டர் கொடுத்துட்டாருன்னா 35 மொத்தம் மினிஸ்டர் வந்துருவாங்க. அப்ப அந்த இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜெயிச்சு வந்ததுல எல்லாருமே வந்து விஜய் சொல்றத கேட்டுக்கிட்டு போற ஆளு இப்ப இருக்க மாட்டான். எப்ப இருப்பான்? 3 மாசம் இருப்பான். சரி இவர் நான் ரொட்டேட்டர்ல நான் தர்றேன் பாரு, எப்படின்னா ஒரு 6 மாசம் அவங்க மந்திரியா இருக்கட்டும், 6 மாசம் கழிச்சு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப 6 மாசம் அவன் வெயிட் பண்ணி பார்ப்பான். 6 மாசத்துல அந்த மந்திரி சபை மாத்தி அமைக்கலைன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா கலண்டுருவான். ஆட்டோமேட்டிக்கா கலந்துருவாங்கடா. இது நடைமுறையில எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. கரெக்டா 118 வச்சு ஆட்சி அமைக்கிறதுமே ஆபத்தான ஒரு விஷயம். ஆமா, அதிகமான எம்எல்ஏக்கள். ஆமா, அதிகமான எம்எல்ஏக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 125ஆவது இருந்தா தான் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஆட்சி அமைச்சு எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா ஒருத்தன் போனாலும் 2 பேர் போனாலும் நம்ம ஆட்சி நிக்கும்னு நினைக்கலாம் இல்லையா? ஸோ 2 பேர் 3 பேர் போயிட்டாங்கன்னா இல்லை வேற ஒண்ணுமே வேண்டாம், சட்டமன்றத்துல வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல இன்னைக்கு ஒருத்தர்ல 2 பேர் நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு ஓட்டு போடாம வெளியில போயிட்டாங்கன்னு வச்சுங்க, இல்ல நடுநிலை வச்சாங்கன்னு வச்சுங்க, அப்ப போச்சு இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான்டா கண்ணு. இது வந்து எப்பயுமே வந்து மதில் மேல் பூனைன்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நடக்கும். அப்ப அதிமுக திமுக வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து இவங்க ஆட்சியை கலைச்சிட்டு அவங்கவங்க பரப்புரை பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்கவங்க இண்டிவிஜுவல் பரப்புரை பண்ணும்போது அப்ப 2 கட்சிக்குள்ளதான் வரும், அதிமுகவா திமுகவா. ஸோ 2 பேர்த்துல யாரு ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போறாங்களோ போவாங்க. அப்ப இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அப்படி நாடாளுமன்றத்துக்கு போகும்போது தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் பண்ணுவாங்க, சரியா? அதுக்கப்புறம் இங்க நாடாளுமன்ற தேர்தலோட பொது தேர்தல் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது. இப்ப நான் சொல்றேன், இது கண்டிப்பா அப்படி கூட்டணி சேர்ந்தா நடக்கும். நாடாளுமன்ற தேர்தலோட பொது தேர்தல் நடக்கும். இந்த பொது தேர்தலில் யார் ஜெயிச்சு வர்றாங்களோ இவர் விஜய் ஜெயிக்கிறாரா அவங்க ஜெயிக்கிறாரு. விஜய் வந்து பொய்யான பரப்புரைகளை பண்ணதுனால தான் பண்ண முடியல. நேற்று பூரா உட்காந்து நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஒரு மாசத்துக்கே 1 லட்சம் கோடி வேண்டி இருக்கு. ஒரு மாசத்துக்கு மினிமம் 1 லட்சம் கோடி அவர் கொடுத்த வாக்குறுதிப்படி 1 லட்சம் கோடி வேண்டி இருக்கு. அப்ப இவர் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் கோடி வேணும். பட்ஜெட்டே வந்து 4 லட்சம் கோடிக்கு தான் பட்ஜெட்டே நம்ம போடுறோம். இப்ப 12 லட்சம் கோடிக்கு எங்கடா கண்ணு போறது? அதற்காக தான் அவங்க வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து எம்மாடி புரியாம பேசுறீங்கடா. என்ன மாங்காயில மந்திரத்திலேயே மாங்காய் காய்க்கும்? மந்திரத்துல மாங்காய் காய்க்குமாடா? வளர்ச்சி திட்டம்னா என்னடா வளர்ச்சி திட்டம்? இப்ப ஏற்கனவே இந்த அரசு நல்ல முறையில தான் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த அரசு சம்பந்தப்பட்டதுகள்லாம் வந்து அரசு கெஜெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். நான் இதெல்லாம் படிக்கிறதுனால சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஜிடிபி வந்து 13 சில்லறையில் வந்து இருக்கோம். தமிழ்நாடு வந்து 13.6% என்னமோ நம்ம இன்னைக்கு இருக்கோம். ரிசர்வ் பேங்க் நேற்று உங்ககிட்ட காட்டினேன்னு நினைக்கிறேன். ரிசர்வ் பேங்க் அறிக்கையிலே விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது
இனி இவர் ஜிடிபியை உயர்த்துறதுக்கு வந்து இவரே இங்கே இவ்வளவு காசு இப்போ செலவு பண்ணும்போது எங்கே போய் என்னத்தை பண்ண முடியும்? ஏற்கனவே அதுக்கு காரணமே வந்து இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சி இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கிறது தான் காரணம் அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு அரசு ஜிடிபில என்னதான் உயர்ந்தாலுமே அந்த கடன் அப்படியே தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது கடன் அப்படியே இருந்தாலுமே நீங்க ஜிடிபி உயர்ந்துச்சுன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் உயருதுன்னு அர்த்தம் தான். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு ஜிடிபி உயர உயர மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். வாழ்வாதாரம் உயர உயர கடன் குறையும். சரியா? அப்போ கடனில் வருவாய் வரும்போது அதுலேருந்து ஒரு 2% 3% எடுத்து அந்த கடனை அவங்க கட்டுவாங்க. இதுதான் நடைமுறை. சரிங்களா? இன்னைக்கு இது இது வந்து நம்ம மாநிலத்தில் இன்றைக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றிய அரசு வந்து ஏற்கனவே 53 லட்சம் கோடி தான் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 68 70 ஆண்டு காலம் ஆண்ட ஆட்சி வந்து அவ்வளோதான் கடன் வச்சுருந்தாங்க. இவர் மோடிஜி வந்த இந்த 15 ஆண்டு காலத்தில் 13 ஆண்டு காலத்தில் அவருடைய மொத்த கடன் வந்து இன்னைக்கு ஒரு 184 கோடி. 184 கோடின்னா கிட்டத்தட்ட அதில் கழிச்சுக்கோங்க 53 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இத்தனை கோடியை வந்து லட்சம் கோடியில் இவர் கடன் வாங்கியிருக்காரு. புரியுதுங்களா? இப்போ அப்படி இவர் தொழிலில் வந்து எதையும் டெவலப் பண்ணலை. இந்த கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசு கவர்மெண்ட் செக்டார்ஸ் நிறைய இருந்தது. திருச்சி பாயில் தொழிற்சாலையெல்லாம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அதனுடைய சப்பா வந்து கிட்டத்தட்ட 300 தொழிற்சாலைகள் அதுக்காக இயங்குச்சு. அவங்களுடைய அந்த ராட்டினங்கள்லாம் பெரிய பெரிய மின்சாரம் தயார் பண்ணுற ராட்டினங்கள்லாம் தயார் பண்ணாங்க அங்கே. பாய்லர், ஹெவி பாய்லர், அதாவது மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கூடிய ஹெவி பாய்லர் தொழிற்சாலைன்னே பேர் அதுக்கு. அப்படியெல்லாம் பண்ணதெல்லாம் மூடிட்டாங்க. ராணிப்பேட்டை சும்மா பேரளவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது மிஷினரிஸை சுத்தப்படுத்துகிறாங்க. திருச்சியிலையும் இருக்கு, மிஷினரியை சுத்தப்படுத்துறாங்க, இங்கேயும் சுத்தப்படுத்துறாங்க, வேலையாட்கள்லாம் போயிட்டாங்க. சரி, இப்போ இதுலலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மக்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு. உங்களுடைய இதுபடி வந்து யார் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக அமைக்க போதா, இல்லைன்னா வந்து விஜய் அவர்களே எம்எல்ஏக்களை திரட்டி அமைக்க போறாரா? ஏமா நான் என்ன சொல்றேன், இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விஜய் வந்து பணத்தை செலவு பண்ணி அவர் பண்ண மாட்டார். அவருக்காக பணம் செலவு பண்ணுறதுக்கு வெளியாட்கள் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் இருக்காரு, அவங்க மாமியார் இருக்காங்க. இப்போ அவங்க மாமியார் வந்து இதில் தான் ஜெயிச்சிருக்காங்க, ரெட்டலையில். ஸோ இப்போ இந்த ரெட்டலையில் வந்து ஏசி சண்முகம் வந்து ஒரு நேத்திக்கு வந்து ஒரு முடிவு எடுத்து, ஏசி சண்முகமும் நம்ம அவர் பேர் என்ன, வேலுமணி இவங்க 2 பேரும் முடிவெடுத்து எப்படியாவது நம்ம வந்து இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம்னா தான் நம்ம கட்சியை வந்து இன்னொரு 5 வருஷம் இப்போ ஆட்சியில் இல்லை, இன்னொரு 5 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 அமைச்சர்களை வாங்கிடலாம். 15 அமைச்சர் கொடுத்துருவாரு. 15 அமைச்சர்களை வாங்கினோம்னா நம்ம ஆட்சியில் நம்ம நல்ல முறையில் நமக்கும் டெவலப் ஆகிக்கலாம். அதாவது புதுச்சேரியில இப்போ நடத்தின ஆலோசனை கூட வந்து ஒரு தரப்பு வந்து விஜய் கிட்ட போலான்னு தான் வந்து சொல்றாங்க. அதுதான்டா, அது என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ 30 எம்எல்ஏக்களை வந்து புதுச்சேரியில் ஒரு இதில் கொண்டு வச்சிருக்காரு. அவர் வீட்டில் தான் நடந்துச்சு. நேற்று இரவு கூட அவர் வீட்டில் சில இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் கூப்பிட்டு எடப்பாடி பேசினார். சரிங்களா? அதான் நான் சொல்கிறேன், இப்படி வந்தாலும் வரலாம், அப்படி வந்தாலும் வரலாம். புரியுதுங்களா? இது வந்து இப்போ விஜய் ஆட்சி பண்ணுறதும் பண்ணாததும் ஏடிஎம்கே கையில் தான் இருக்குது. ஏடிஎம்கே கையில் தான் இருக்குது. சரிங்களா? கம்யூனிஸ்ட்டு இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்தாலுமே பத்தாது இல்லை. ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்தா தான் நிலையான ஆட்சி பண்ண முடியும். நிலையான ஆட்சி வேணும்னா ஏடிஎம்கே சப்போர்ட் வேணும். அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 அமைச்சர்கள் வேணும். இதெல்லாம் கொடுக்கணும். இன்னும் ஒருபடி மேலே போய் துணை முதலமைச்சரும் டிமாண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் துணை முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ் எடப்பாடி இருந்த மாதிரி அந்த காலம் மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. இப்போ துணை முதலமைச்சர்னா என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சருக்கு போகக்கூடிய ஃபைல் எல்லாம் வந்து துணை முதலமைச்சருக்கு வந்து தான் போகணுங்கிற இதை கொண்டு வந்துருவாங்க, மினிமம் ப்ரோக்ராம்ஸு. அதே மாதிரி எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இவர் 2 பேரும் ஜாயின் பண்ணி தான் முடிவு எடுக்கணுமே தவிர இண்டிவிஜுவலாக முடிவு எடுக்க முடியாது. யாரு? விஜயால தனித்து முடிவெடுக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்து தான் முடிவெடுக்க முடியுமே, தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது. அப்படி அமைஞ்சாலுமே வந்து இது நல்ல முறையில ஆட்சி செய்யறதுக்கான வழிவகை செய்ய முடியுமா? 100க்கு 100 நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாம்பும் தவளையும் ஒன்றா இருந்தால் எப்படிடா கண்ணு நம்ம வாழ முடியுமா?
பாம்பு புத்துக்குள்ளே போய் தவளை உள்ளே விழுந்துட்டா அந்த தவளையினுடைய நிலை என்ன, பாம்போட நிலை என்ன, நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா இவர் எடுத்த உடனே வந்து தாலிக்கு இது வந்து பெண்ணுக்கு கல்யாணம்னா நான் 1 பவுன் தர்றேன் பாரு, இன்னைக்கு என்னாச்சு 1,10 ஆச்சு. ஸோ 1,10,000 ஒரு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 5,000 குறைச்சது ஒரு 5,000 கல்யாணம் வச்சுக்கோங்க. 5,000 இன்ட்டு 1,00,000 என்னாச்சு, ஓடி போச்சா பாருங்க. ஒரு அது மாதிரி அந்த இது மாதிரி 2,50,000 லட்சம் இது கொடுத்தாகணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, இலவச பஸ்ஸு தமிழ்நாடு முழுவதுக்கும் ஏசி பஸ் இன்க்ளூடிங் எல்லாரும் ஏசி பஸ்ஸில் அடிச்சு பிடிச்சி எல்லாம் போடுவாங்க. இது ரிசர்வேஷன் கிடையாது. ஏசி பஸ்ஸில் ஓடி எங்கே போய் உட்கார்றது, இது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். 2,500 கொடுக்கணும், ஏசி பஸ்ஸில் கொடுக்கணும், சிலிண்டர் வந்து 6 சிலிண்டர் கொடுக்கணும். அதை வந்து இப்ப இவங்க ஒத்துக்கிட்டா தானே, எடப்பாடி அவர்கள் அனுமதித்தால் மட்டும்தானே இது நடக்கும். அப்ப இவங்க இந்த மாதிரி நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதிமுக வந்து கொடுக்க விட மாட்டேங்குது அப்படின்னு போய் வெளியில சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அந்த கதை தானே நான் சொன்ன தவளை பாம்பு கதை ஆயிடுச்சா? அதுதான் நிலைமை. அன்னைக்கும் புட்டுக்கிறோம். இது நம்ம வேண்டாம், இவரே ரிசைன் பண்ணிடலாம். யாரு சிஎம்? இவர் சிஎம்மா வந்தாருன்னா நம்மளுடைய விஜயை பண்ணி நம்ம தேர்தலை சந்திப்போம், பொது தேர்தலில் இருப்பாரு. நாங்கள்லாம் இவ்வளவு இது செய்யணும்னு நினைச்சோம், எங்களுக்கு வந்து இவங்க செய்ய விடலை, நீங்க முழு மெஜாரிட்டி கொடுத்தீங்கன்னா தான் நாங்க வந்து செய்ய இயலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா, அதாவது இப்போ எப்படியாவது எம்எல்ஏக்களை திரட்டி ஆட்சி அமைச்சாலுமே அது நிலைச்சு இருக்காது. ஏதோ ஒரு வருஷமோ 2 வருஷமோ தான். 1 வருஷம்னா தாண்டாது கண்ணு, ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ளேயே. ஏன்னா இப்ப மக்கள் வந்து ரொம்ப கேட்கிறாங்கல்ல. அதாவது விஜயுடைய இதுக்கு ஓட்டு போட்டாங்களா, அவர் சினிமா முகத்தில் ஓட்டு போட்டாங்கங்கிறது அது அந்த பரப்புரை தான் நமக்கு அப்படி தெரியுதே தவிர, இந்த கூட்டங்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கங்கிறது ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணிட்டோம். அப்படி இவருக்கே அப்படி ஓட்டு போட்டிருந்தாக்கா இவர் சொல்கிறத மக்கள் கேட்டிருப்பாங்களே தவிர இந்த இலவசத்தை விரும்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போயே எல்லா பெண்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அந்த அம்மா கேட்குது, ஐயா எப்போயா இந்த 2,500 போடுவார் அப்படின்னு அந்தம்மா கேட்குது. சிலிண்டர் என்னைக்கு கொடுப்பாரு, என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என் மருமகளை அப்ளிகேஷன் போட சொல்லணும், அது அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும்னு கேட்குது. புரியுதாவா? அப்போ இது மாதிரி எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறம்மா அந்த கேட்குதுன்னா இது மாதிரி எல்லாரும் கேட்பாங்கல்ல. எங்கேருந்து அல்வா கொடுக்குற வேலை தான். இந்த அல்வாவை கொடுத்ததுனால நீ ஜெயிச்சு வந்துட்ட. இதில் இன்னொருபடி மேலே போய் இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இவர் வந்து ராஜினாமா பண்ற மூடுல இப்ப இருக்காரு. விஜய் வந்து ராஜினாமா பண்ணிடுவாருன்னே சொல்றீங்களா? ஆமா, ராஜினாமா பண்ற மூடுக்கு வந்துட்டாரு. எனக்கு வந்து தனி மெஜாரிட்டி கொடுக்கல, நான் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சேர்த்து நான் ஆட்சி அமைச்சா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை என்னால செய்ய இயலாது, அதனால எனக்கு முழுமையான இது கொடுத்தா தான் நான் ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு ராஜினாமா பண்ணிட்டாரு. தேர்தல் வரக்கூடிய சூழல் கூட இப்ப இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. தேர்தல் இப்போதைக்கு வராது, கவர்னர் ஆட்சி வந்துடும். 6 மாசம் கவர்னர் ஆட்சி வந்துடும். 6 மாசம் தாங்கிறது கன்ஃபார்மா சொல்லவும் முடியாது. 6 மாசத்துக்கு அப்புறம் சூழ்நிலை சரியில்லை, இன்னொரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்றோன்னு கூட பண்ணலாம். ஏற்கனவே இது ஆந்திரால சந்திரபாபு நாயுடு ராஜினாமா பண்ண போது அந்த மாதிரி நடந்திருக்கு. 2-3 முறை எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பிஜேபி அரசு, அப்போ வாஜ்பாய் வந்து இதாக இருந்தார், நான் இப்போ பிஜேபியில் இருந்த காலம். அப்போ வாஜ்பாய்கிட்ட நான் சொன்னேன், இப்போ நீங்கள் தேர்தல் நடத்தாதீங்க, இன்னும் 6 மாதம் கழிச்சு நடத்தலான்னு. நான் அப்போ அவர்கிட்ட நான் ஃப்ரீயாக பேசுவேன். அப்படியெல்லாம் சொன்னதுக்கு இல்லை நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாயுடு, அதுக்காக நம்ம வந்து நம்ம அரசு ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம வந்து பொது தேர்தலை சந்திப்போம்னு தந்திச்சதில் அதில் புட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்துடுச்சு. 10 ஆண்டுக்கு பாஜக வர முடியல. 10 ஆண்டுக்கு அப்புறம் மோடி வந்துட்டார். புரியுதா? இதுதான் சூழ்நிலை. அதனால இப்ப நாளைக்கு இவர் எல்லாமே எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு இவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, மக்கள் எடுத்து கணக்கு போட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டே நடத்த முடியாது, கவர்மெண்ட் பஸ் நடத்தவே இயலாது, புது பஸ்ஸும் வாங்க முடியாது, இந்த பழைய பஸ்ஸை வச்சு ஓட்டினாலும் டிரைவர் கண்டக்டருக்கே சம்பளம் போட முடியல. எடப்பாடி இலவசமே அறிவிக்கலை, ஆனால் அவர் காலத்தில் வந்து 5000 சொச்சம் மொத்தம் 7,000 கோடி கடன் வச்சு போனார். கடன்னா நிலுவை, அதாவது பிஎஃப் கொடுக்க வேண்டியது, சம்பளம் கொடுக்கும். மாதம் சம்பளமே ஒழுங்காக போடலடா எடப்பாடி காலத்தில் சம்பளமே ஒழுங்காக போடலை. ஏன்னா அதுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணலை அவரு. அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வந்த உடனே 7,000, அதாவது திமுக ஆட்சி கட்டத்திலயும் அதே பிரச்சனை தானே. இல்லை, எதே பிரச்சனைன்னு 7,000 கோடி ஒதுக்குனாரு. ஒரு 3 மாதம் ஒதுக்கலை, 3 மாதம் கழிச்சு 7,000 கோடி இது பண்ணி அந்த பழைய பிஎஃப் அரியர் இதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் ரிட்டையர் ஆனவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணணும்ல, முடியல.
ரெகுலரைஸ் பண்ண முடியல. காரணம் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த மகளிருக்கு பிங்க் பஸ்ஸுங்கிறீங்களே, பிங்க் பஸ்ஸுனாலும் இந்த எத்தனை பெண்கள் இந்த கோயம்பேடு போயிட்டு வர்ற பெண்களே ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. சென்னையில் மட்டுமே குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் கணக்கு எடுத்தாங்க. 1.5 லட்சமோ 2 லட்சம் பேரை வந்து டெய்லி அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. காத்திருந்து போகிறாங்கன்னா காசு இல்லாமல் போகிறது. காத்திருந்து போனால் என்ன, காசு கொடுத்து 20 ரூபா 30 ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் காத்திருந்தா வரப்போகுது. அப்படித்தான் எல்லாரும் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கே நமக்கு வந்து பிரச்சனை, சம்பளம் ஒழுங்காக போட முடியல. இது தமிழ்நாடு பூரா எல்லா பஸ்ஸும் அப்படின்னா எப்படி கட்டும்? முடியாது. நான் காரில் போகிறேன், நான் கூட ஏசி பஸ்ஸில் போகலான்னா நானும் இல்லை, என் மருமகளை வச்சுக்கோ, அவள் ஏசி பஸ்ஸில் போயிடுவாள்ல. அப்போ ஆகையினால இவர் கொடுத்த திட்டங்கள் வந்து இலவசங்களை எந்த அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, அல்லது திரு விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, இலவசம் என்பதே இருக்கக்கூடாது. ஏற்கனவே இப்போ இலவசம் இருக்கக்கூடாதுன்னா மதிய உணவையோ காலை உணவு திட்டத்தையோ நான் அதை வேண்டான்னு சொல்லலை. அது ஏழை எளிய குழந்தைகளுக்கு அந்த உணவு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த 2500 ரூபாய் கொடுக்குறேங்கிறது ஏதோ 1000 ரூபாங்கிறது ஏதோ பேருக்கு கொடுத்தாங்க. இப்போ அதை விட்டுட்டு 2500 ரூபாங்கிறது ரொம்ப தப்பு. அப்போ 2500 ரூபா கொடுக்கும்போது அவங்க இன்னும் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. அது எப்படி சொன்னதை செஞ்சு தானே ஆகணும். நீங்கள் மட்டும் திமுக ஆட்சி காலத்தில் 1000 ரூபா போடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் போடலைன்னு எத்தனை கூப்பாடு போட்டீங்க, நான் இதுக்கு எத்தனை நீட்டு தேர்வு ஒழிக்கிறேன்னீங்க, அப்புறம் ஒரு செங்கலை காட்டுனீங்க வச்சீங்கன்னு சொன்னீங்களே. அவங்களோட பிளான் என்னன்னு நமக்கு தெரியல. மேபி அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்க சக்சஸ் எப்படி பண்ண முடியும்? சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். சட்டியிலே இல்லைன்னா அகப்பையில எங்க இருந்து வரும்? புதுசா முளைச்சு வருமா? பொருளாதார அது அவங்களோட பிரச்சனை இல்ல. அவங்களோட பிரச்சனைன்னு அப்படி பார்க்க முடியாது தங்கம், அப்படி பார்க்க முடியாது. அவங்களுடைய பிரச்சனைனா எங்க இருந்து கொண்டு வருவ? எங்க இருந்து? ஆகாயத்திலிருந்து. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. அப்போ சந்திரலேகான்னு ஒரு அம்மா வந்து இங்கே போட்டி போட்டாங்க இலங்கையில் தேர்தலுக்கு. ஜெயவர்தன ஒய்ஃபு. ஜெயவர்தனுடைய ஒய்ஃபு என்ன பண்ணாங்க, அவர் தேர்தலில் போட்டி போட்டாங்க. நான் வந்து அரிசி அப்போ பெரிய பஞ்சமாக இருந்தது இலங்கையில், நான் சந்திரமண்டலத்திலேருந்து அரிசி கொண்டுட்டு வந்து தருவேன்னு சொன்னது. அதையும் நம்பிக்கிட்டு அந்த மாதிரி தான் பிரதமர். திமுகவும் ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க. நீங்க எங்க இருந்து? ஏமா, நாங்கள் வெறும் 2000 ரூபாய் தான் சொன்னோம், கேஸ் சிலிண்டர் சொல்லலை. ரெண்டாவது வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் இலவச பாசு சொல்லலை. அதுவே பெரிய தொல்லை. எல்லாத்துக்கும் இலவசம். இந்த 2000 ரூபா மட்டும்தான் சொன்னமே தவிர 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் ஒரு முறை தான் சொன்னோம். ஒரே ஒரு முறை 8000 கூப்பன் சொன்னோம், அவ்வளோதான். வேற எதுவும் சொல்ல. அது ரெண்டாவது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான். தகுதி வாய்ந்த பெண்கள்னா இப்போ எங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்களே இந்த 1000 ரூபாய், அவங்க தான் தகுதி வாய்ந்த பெண்கள், அவங்களுக்கு தான் நாங்கள் தருவோம். அப்போ அது வந்து ஒரு கட்டுக்குள்ளே அடங்கித்தான் வரும். அதுக்கே நாங்கள் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்கோமே, புரியுதுங்களா உங்களுக்கு? அது வாங்கியே எங்களால் சமாளிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை, புரியுதுங்களா? இப்ப இவங்க ஆட்சிக்கு போனது இப்ப இவங்களாலையும் சமாளிக்க முடியல, உங்களாலையும் சமாளிக்க முடியலன்னா அப்ப வந்து என்ன ஒரு இங்க ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு? அதைத்தான் நான் சொல்றேன். இந்த இலவசங்கள் வேண்டாங்கிறேன். இலவசங்கள் வந்து காலை உணவு திட்டத்தை கொடுங்க, மதிய உணவு திட்டத்தை கொடுங்க, ஏழை எளிய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நல்ல கல்வி இப்போ இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வியும் நல்லா தான் இருக்குது. இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு தான் இன்னைக்கு அந்த கல்வியில் வந்து நல்லா நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆகையினால அது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ புரியுதா? அதை இன்னும் கொஞ்சம் கட்டமைப்பு பண்ணலாம். விஜய் என்ன சொன்னார், தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக நான் வந்து எல்லா கட்டமைப்பும் உண்டு பண்ணுவேன்னாரு. எல்லா பள்ளிகளையும் கிட்டத்தட்ட 90,000 சொச்சம் பள்ளிகள் இருக்கு. அந்த 90,000 சொச்சம் பள்ளிகளையும் ஒரு தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக நான் கட்டமைப்பு பண்ணுறதுனா எப்படி முடியும்? முடியாதுடா. நம்ம பட்ஜெட்டில் வந்து 47,000 கோடி தான் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நம்ம பண்ணணும் போன முறை. இந்த முறை இவர் சொல்கிற திட்டப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இப்போ ஒதுக்கீடு பண்ணோம். 1.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணால் கூட எல்லா கட்டமைப்பு வசதியில் ஏற்ற முடியாது. வாதியார்களுக்கு சம்பளம் போடுறதே கிட்டத்தட்ட 30-35 லட்சம் கோடி போயிடும். ரெண்டாவது இவர் இன்னொன்று என்ன சொன்னார், எல்லாத்தையும் நான் பெர்மனன்ட் பண்ணிடுவேன், அதையும் சொன்னாரா? வாதியார்களே டெம்பரவரி போட மாட்டேன், அதனால தான் அவங்க ஒழுங்காக பாடம் நடத்தலை, பெர்மனன்ட் பண்ணுவேன்னாரு. பெர்மனன்ட் பண்ணிட்டாருன்னா அவன் சம்பளம் வந்து இன்னைக்கு 15,000 சம்பளம் வாங்குறவன் 55,000 ரூபாய்க்கு போயிடுவான். ஸோ அப்போ அதில் வந்து எவ்வளோ ரேஷியோ வருது பாருங்க. இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லைடா. இது யாரோ போட்டு கொடுத்தாங்க, நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் போட்டது. மக்கள்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுதாருன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
எப்பயுமே கடன் கொடுத்தவன் வந்து கடன் வாங்கினவன் கண்ணீர் விட்டான்னா அதுக்காக கடன் கொடுத்தவன் விட்டுருவானா? இப்போ என்கிட்ட ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கான் 20 லட்சத்தை வாங்கிக்கிட்டு, நான் வேணா பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு பொறுக்க முடியும்? ஒரு லெவலுக்கு தான் பொறுக்க முடியும். இல்லைன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு தானே போகணும். புரியுதுங்களா? ஆகையினால இது கோர்ட்டுக்கு போகிற மாதிரி மக்களை திரும்ப ஓட்டை மாற்றி போட்டுவிடுவாங்க. அவ்வளோதான். விஜய்ங்கிற அந்த சொல்லுக்கு தான் ஓட்டு வந்துச்சு, விசில்ங்கிற சின்னத்துக்கு தான் வந்துச்சுன்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த இலவசங்களுக்காகவும் இலவசங்களுக்காக, அதாவது கிட்டத்தட்ட 60% இலவசங்களுக்கு தான், 40% அவருடைய ரசிகர்கள் போட்டிருக்காங்க. அதை மறுப்பதற்கு இல்லை. இதுதான் அரசியல். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.